கமலஹாசன் பண விஷயத்தில் தொண்டர்களை ஏமாற்றினார். கமலஹாசன் பண விஷயத்தில் தொண்டர்களை ஏமாற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனு வாங்கினார் கமலஹாசன். விருப்ப மனுவோடு சேர்த்து 50,000 ரூபாய் டிடி எடுத்து தர வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். 60 வேட்பாளர்கள் 50,000 ரூபாய் டிடி எடுத்து விருப்ப மனுவோடு போட்டியிட மனு கொடுத்திருந்தனர். ஆனால் திடீரென தம்முடைய கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாது என அறிவித்தார். தாங்கள் விருப்ப மனுவுடன் கொடுத்திருந்த 50,000 ரூபாய் தங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என காத்திருந்தனர். கொடுக்கப்படவில்லை. அந்த பணத்தை திருப்பி கேட்டனர். இந்த சூழ்நிலையில் கமலஹாசன் சற்று முன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். 60 பேரிடம் 50,000 ரூபாய் வீதமாக மொத்தம் 30 லட்சம் ரூபாய் கமலஹாசன் வசூல் பண்ணினார். தற்பொழுது அது கட்சி வளர்ச்சி நிதிக்காக கட்சி வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. ஆகையால் அந்த பணம் தொண்டர்களுக்கு திருப்பி வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். கட்சி வளர்ச்சி நிதி என்றால் என்னவென்று புரியவில்லை. மக்கள் நீதி மய்யம் கட்சி பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடவில்லை, சட்டசபை தேர்தலிலும் போட்டியிடவில்லை. அப்புறம் எப்படி இனிமேல் கட்சி வளரப்போகுது? ஒருவேளை கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. கட்சி வளரவே இல்லை. 2 தேர்தலையும் போட்டியிடாமல் கட்சியை முடக்கிட்டாப்புல. இனிமேல் என்னத்த கட்சி வளரப்போகுது? கட்சி வளர்ச்சி நிதிக்காக அந்த பணம் சேர்க்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் ரூபாய் தொண்டர்களுக்கு வழங்கப்படாது என கமலஹாசன் அறிவித்திருப்பது தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 30 லட்சம் ரூபாய்ங்கிறது கமலஹாசனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு படத்தில் நடித்தாலே 100 கோடி ரூபாய் வாங்குறாரு. தற்பொழுது அந்த 30 லட்சம் ரூபாயை, அதுவும் தொண்டர்கள் பணத்தை தர முடியாது என மறுத்துவிட்டார். இது கமலஹாசனுடைய குணத்தை காண்பிக்கிறது.